ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. எல்லா நியூ இயர்க்கும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. இந்த நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்டில் இருந்து இன்னைக்கு தான் வந்தேன் இல்லையா, அதனால ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கி வச்சு இன்னைக்கு தந்தாங்க. சரி உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணலாம் தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹேண்ட் பெயிண்டிங்லாம் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரேமில் நானும் ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஃபேஸ்லெஸ் கேன்வாஸ் பெயிண்டிங் தான் வாங்கியிருந்தாரு. எங்க ரெண்டு பேருடைய நேமும் எழுதிருந்தாங்க, கூடவே ஸ்டாண்டும் தந்திருந்தாங்க. அதில் அந்த ஃப்ரேம் வச்சிருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறம் ஐயா நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கீ செயினும் கிளாஸ் ஜார் பெயிண்டிங் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த யூனிக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே த ஃபனிக் ஃபியூஷன் இன்ஸ்டாபில் இருந்து ஹஸ்பண்ட் வாங்கி தந்திருந்தாரு. எனக்கு இந்த மாதிரி கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லைஃப் லாங் மெமரபிள் கிஃப்ட்னே சொல்லுவேன். அண்ட் இவங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸ் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தந்துட்டு இருக்காங்க. அண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி கிஃப்ட் தராம இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸ் எல்லாமே பர்த்டேக்கு வெட்டிங் பார்ட்டிஸ்க்குலாம் ரிட்டர்ன் கிஃப்டா தந்தா வாங்குறவங்களும் ரொம்பவே ஹாப்பியா ஆயிடுவாங்க. நம்மளோட எனி ஈவென்ட்ஸ்க்கு பல்கா வேணும்னாலுமே இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் உங்க கான்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டா பேஜும் டேக் பண்ணிருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்லாஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்லாஸ் வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையை அண்ணா மேரேஜ்க்கு வியர் பண்ண சாரி தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் ஒர்க் சாரி தான் வியர் பண்ணலாம் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு சாரி வியர் பண்ணனாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா என்னோட டம்மி ஃபேட் தெரியுன்றதால அதனாலே நிறைய டைம் நான் சாரி வியர் பண்ணவே மாட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவலையே இல்லை எனக்கு. ஏன்னா omgshopee.in வெப்சைட்ல இருந்து ஷேப் வியர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த சாரி ஷேப் வியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ஃபர்ட் தரும் எனக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. என்னோட டம்மி ஃபேட்டை டைட் பண்ணி ரொம்பவே ஸ்லிம் லுக்ல காட்டிட்டு இந்த மெட்டீரியல் பண்ணி ரொம்பவே கம்ஃபர்டபுளா சாஃப்டாவும் இருக்கு. லாங் டேவும் வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கு. சைஸஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்ல வரைக்குமே இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் அப்படியே என்கிட்ட பர்பிள் கலர் குட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு மேட்சிங்கா OMG ஷாப்பில் இருந்து லெகின்ஸ் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் லெகின்ஸ் உடைய குவாலிட்டியும் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரக்சரபிளா சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நான் omgshopee.in வெப்சைட் மூலியமா தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜும் இருக்கு. பேஜுமே டேக் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே காம்போ ஆஃபர்ல தான் தந்துட்டு இருக்காங்க. வேணும்ன்றவங்க இவங்களுக்கு DM பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளாக என் பையன் ப்ரௌனி வேணும்னு அவனோட சிட்டி கிட்ட கேட்டுட்டே இருந்தான். அதனால இன்னைக்கு தங்கச்சி பையன் ப்ரௌனி செய்ய போறா. அவள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே ப்ரௌனி செய்யறேன்னு சொல்லி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா. அதனால நான் கடைக்கு போயிட்டு ப்ரௌனிக்கு தேவையான சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சிருந்தேன். பட்டர் பேப்பர் 2-3 ஷாப்பில் போய் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால A4 ஷீட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் 2-3 வாங்கிட்டு வந்தேன். அதில் தான் பையனை எனக்கு ப்ரௌனி போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறான். ப்ரௌனியை அவனில் வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பையனை அவனை ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். அவனை ப்ரௌனி வச்சதுமே பசங்க எல்லாருக்குமே அந்த கேக்குடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதனால பசங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எப்படா பேக் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி தங்கச்சி மிக்ஸ் பண்ண ப்ரௌனி பேட்டர் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேல வந்தது. ப்ரௌனி பேக் பண்ணதுமே சூடு ஆறவே இல்லை. அதுக்குள்ளேயே நாங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் சூடு ஆனதுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கட் பண்ணி தந்தோம். பசங்க எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சமைச்சது நாங்களே சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால பக்கத்தில் இருக்க எங்களுடைய பாபி, அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தந்து அனுப்பிட்டோம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.